சரி அப்படியே வீடியோ போட்டுறேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க கிரைண்டரே இல்லை யூஸ் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும். என்னோட கிரைண்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அம்மா சீதனமாக கொடுத்த கிரைண்டருக்கு உடம்பு சரியில்லை. 1 இயராக வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வெளியில தான் மிஷினில் கொடுத்து தான் மாவு வந்து இட்லி மாவு தோசை மாவுலாம் அரைச்சிட்டு இருக்கேன், ஆப்ப மாவும் சேர்த்து. ஸோ இன்னைக்கு தான் வந்து அதுக்கான விடிவு காலம் வந்திருக்கு. ஸோ புது கிரைண்டர் வாங்கியாச்சு. இந்த கிரைண்டர் வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனியில் வாங்கியிருக்கேன். நான் தேடி போனது என்னவோ ஐடியல் தான். ஐடியலில் வந்து இங்கே லோக்கல் ஷோரூமில் எதுவும் கிடைக்கல. ஆன்லைனில் வாங்கினானா இப்போ வந்து நிறைய ஸ்பேம். நான் ரீசெண்டாக ஒரு ஸ்பேமில் வந்து மாட்டிக்கிட்டேன். அதை பற்றின வீடியோஸும் கண்டினியூவாக இதுக்கப்புறம் வரும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பேக் டு வீடியோவுக்கு போகலாம். என்னென்னா இப்போ வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனியில் நான் வந்து கிரைண்டர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைல வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை. ஐடியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐடியல் சூப்பர் குவாலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 இயருக்கு மேலேயே எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. அம்மா சீதனமாக கொடுத்த கிரைண்டரு. இப்போ அதே ஐடியலில் போய் தேட போனால் கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, லோக்கல் ஷோரூமில் பார்த்தா வந்து கொஞ்சமாக வந்து அமௌண்ட் வந்து நமக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அமௌண்ட்டு. அதனால போய் பார்த்தேன், கிடைக்கல. ஸோ பட்டர்ஃப்ளை தான் இருக்குது. பட்டர்ஃப்ளையில் மேக்னம் ப்ளஸ் தான் நான் இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 2 கல் தான். நான் 3 கல் வச்சு தேடினேன், அதில் கிடைக்கவே இல்லை. ஸோ மேக்னம் ப்ளஸ் வாங்கினேன். இதோட ரேட் வந்து இதில் எம்ஆர்பி வந்து 7,000 சம்திங் வருது. எவ்வளோன்னா 7,399 கிட்ட வருது. நான் ஆனால் வந்து இதோட ரேட் வந்து நம்மளுக்கு கொடுத்தது 5,500 சம்திங் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தெரிஞ்ச கடை தான் அது. அதனால வந்து நல்லாவே டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. நாங்களுமே பார்கெயின் பண்ணோம். இந்த மேக்னம் ப்ளஸ் பட்டர்ஃப்ளைல என்ன வந்து ஸ்பெஷல்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரம்மோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ப்ளஸ் வந்து இந்த மோட்டரோட வாட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 260 வாட்ஸ் இந்த மோட்டரோட பவரு. இன்னொன்று எல்லா கிரைண்டருக்குமே கூட அட்டாச்சபிளாக வர்றது கோகோனட் கிரேட்டரும் ஆட்டா நீடரும் தான். அதே மாதிரி தான் இதுக்கு கோகோனட் கிரேட்டரும் சூப்பரான டிசைனில் வந்துருக்கு. இன்னொன்று ஆட்டா நீடரும் நம்மளுக்கு வந்து கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாவாட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி கிரைண்டரோட கல்லை வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பச்சரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இட்லி மாவு ஆட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து பார்க்கலாம். இதை வாங்கலாமா, இதோட யூஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர்ஃப்ளை மேக்னம் ப்ளஸ் டேபிள் டாப் வெட் கிரைண்டரு, கிராம்ப்டன் சப்சிஸ்டரி. ஸோ அதில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளோரா ப்ளஸ். எத்தனை டிசைன்ஸ் இருக்குது பட்டர்ஃப்ளைன்னு பார்த்தா, ஃப்ளோரா ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, ரைனோ ப்ளஸ், மேக்னம் லைட், இது பீர்லெஸ். நம்ம வாங்கியிருக்கிறது இந்த மாடல் தான், மேக்னம் ப்ளஸ்ஸு. சாரி மேக்னம் லைட். சாரி மேக்னம் லைட் அப்படியா? ஆமாம், ஆனால் இங்கே மேக்னம் ப்ளஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ என்ன இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுலன்னு. இது என்னது இது? எடு இந்த கேப் எடு. ஓ, கோகனட் கிரேட்டரா? இது நல்லா இருக்கேடா. நம்ம அவ்வளோ பேருக்கு என்னத்தை கோகனட் கிரேட் பண்ண போகிறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணு. கையில் வந்து இந்த கோகனட் கிரேட்டர் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தா இந்த கேப், இந்த கேப்ல வந்து நம்ம இதுல தண்ணி ஊத்திட்டு உள்ள போய்டும். இதுல தண்ணி. ஓ, இந்த ஹோல்ஸ் இருக்கா இங்க? ஓகே 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 ஓகே. நான் இதுல பார்த்தேன், இந்த மேனுவல்ல பார்த்தேன். பாருங்க, இன்னொரு மூடி கொடுத்துருக்காங்களே. எதுக்கு? மாவு அரைச்சிட்டு உள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவாங்களோ? இருங்க ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு? கோகனட் கிரேட் பண்ணவா? எதுக்கு? ஒரு ஓட்டை இருக்குது. ஐ திங்க் ஸோ கோகனட் கிரேட் பண்ணேன். எதுக்குன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இன்னொன்று இது சப்பாத்தி மாவு பசைய. நம்ம எஸ், ஆட்டா நீடர். இது அவ்வளோவா நம்மளுக்கு யூஸ் ஆகாது. உடச்சிட போகிறீங்க. டபுள் பிளேட் கொடுக்குறாங்க. ஸ்பேட்டலா கொடுத்துருக்காங்க. தெரியல டபுள் பிளேட் எதுக்குன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா
கல் ஆடாமல் அசங்காமல் கொடுத்துருக்காங்க வைஸ். கோகனட் தேங்காய் திருவி வைக்கிறதுக்கு மட்டு தேங்காய் திருவி. அப்படியே கல் உள்ளே கூட கல் பார்த்துக்கோங்க. ஆமாம், உள்ளேயும் கல் இருக்குது. இல்லை ஹைட் வந்து பார்த்துக்கோங்க. என்னோடய கையை வைக்கிறேன், என்னோடய கையில் இந்த லென்த் வர இருக்குது. இந்த லென்த் வர இருக்குது. நல்லா ஆழமாகவே இருக்குது. இவ்வளோதாங்க. ஸோ இதோட டிசைன்ஸ் இப்போ வெளில எடுத்து காமிக்கிறேன். ஐயோ எப்படி பண்ணோம் அப்படிதான் வெளியே நம்ம அசால்ட்டாக எடுத்துட்டோம். இதுதான் நம்மளோட கலர். கிரைண்டரோட கலர். கிரைண்டரோட கலரே செம்மையாக இருக்குது. அழகாக இருக்குது. நல்ல பானை மாதிரி சட்டி மாதிரி இருக்குது. ஸோ பட்டர்ஃப்ளை மேக்னம் ப்ளஸ்ஸு பட்டன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல? அதுக்கும் இப்படி தான் இருந்தது, ஆனால் அதுக்கு ரவுண்டாக இருந்தது. எல்இடி. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் அண்ட் மெரூன் சூப்பராக இருக்குது. ஆமாம், நீங்களே மேலே பாருங்க. நல்லா இருக்கு. இது போட்டு பார்க்கலாம். ஒன்றுன்னா போட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்துறாங்க. சாச். வாவ், அழகா இருக்கு. அழகாக இனிமேல் வெளியெல்லாம் போய் மாவு இருக்கு தேவையில்ல. இது நட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது விழுந்துற போகுது தப்பா. எல்லாம் வந்து ரவுண்டாக இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஆமாம், நிறைய டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது திருப்பலாம் முடியாது, அப்படியே அமுக்கு தான். அப்படியே இருக்கட்டும். ஸோ இது போட்டுக்க. ஓகேவா? அது மேலே போட்டுட்டு அது மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். ஓப்பன்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ நம்மளுக்கு நடுவில் அரைக்கும் போது தண்ணி ஏதாவது உள்ளே ஊற்றணுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுவோம். இதில் ஒன்று இப்படியே ஊற்றுனா இந்த ஹோல் வழியாக 4 சைட்ஸ் 4 ஹோல் இருக்கா, அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிடும். நல்லா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு அவ்வளோதான். ஆனால் நெக்ஸ்ட் இது போட்டு பார்ப்போம். இது எதுக்குன்னு தான் தெரியல. தேங்காய் திருவி. தேங்காய் இது போடணும். தேங்காய் இது போட்டு. ஓகே 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 ஓகே, இப்படி போடணுமா? தேங்காய் இது கழட்டிட்டு போடணும். இது கழட்டிட்டு போடணும். ரெண்டுத்தையும் போடுவாங்களா? இதை கழட்டிட்டு கைஸ் இது போடணும். கைஸ் இங்கே பாரு கைஸ், இங்கே கைஸ் என்ன இல்லை. என்னடா அவ்வளோ பண்ண மாட்டேங்குது. ஓ, இதை எடுத்துகிட்டு போடணுமா? இல்லை, அது செட்டு தான். இரு செட்டு தான். அப்படியே மாட்டிடணும், அவ்வளோதான். இதை போடு ஃபஸ்ட்டு. இல்லை வெறும் இதை தான் போடணும். இல்லை, எனக்கு புரியுது. இப்போ போடணும். அடா, இது மூளை இருக்கா இல்லையா? சூப்பர். எப்படியா? உள்ளதான் வச்சு இப்போ இந்த பிளேட்டை இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கிரேடரை போட்டு இங்கே டைப் பண்ணணுமா என்னன்னு தெரில. போட்டுட்டு திருப்பினா அவ்வளோதான். ஆமாம், இப்போ நல்லா திருகுது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாலாம் கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி வச்சு தேங்காய் அப்படி திருவிட்டே இருந்தால் இதில் கொட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்குது. நான் எந்த பிராண்ட்லேயுமே பார்க்கல நான் இது வர. இந்த மாதிரி ஒரு கோகோனட் கிரேட்டர். அச்சோ, ஓகே. நாளைக்கு இதில் மாவு அரைச்சிட்டு எப்படி வருது பார்க்கலாம். இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. எப்பயுமே வந்து கிரைண்டரில் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கோமோ அதை போட்டுக்கலாம். ஏன்னா வந்து வெறும் கல்லை ஓட விட்டால் ரொம்ப தேஞ்சு போயிடும். அதனால ஃபஸ்ட்டு அரிசி போட்டுக்கிறேன். அரிசி போட்டு அப்பனே விநாயகா, இது ஒரு 10 வருஷம் இல்லைனாலும் ஒரு 8 வருஷமாவது இது வந்து யூஸ்ஃபுல்லாக ஓடும். இது ஓடுது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சரி வை, என் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றி வச்சிடுறேன். ஓகே, ஓடிட்டு இருக்குது. எவ்வளோ சீக்கிரத்தில் அரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகியிருக்காது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு? கையிலே எடுத்து காமிக்கிறேன். ஐயோ, செம்ம நைஸ் ஆயிடுச்சுப்பா. சூப்பராக வந்துருச்சு. புது கிரைண்டர்னால அப்படி தானே இருக்கும். நல்லா நைஸாக வந்துச்சு. ஓகே, இது இப்போ எடுத்துட்டு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உளுந்து போடலாம். இப்போ வந்து பச்சரிசி ஆட்டி எடுத்து வச்சுமா, அது எடுத்து ஓரமாக வச்சாச்சு. எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? ஸோ இப்போ வந்து உளுந்து ஆட்டிக்க போகிறேன்.
கல் இப்போ நல்லா கழுவி வச்சுட்டேன் பச்சரிசி ஆட்டினதுக்கப்புறம். இப்போ உளுந்து போட்டுக்க போகிறேன். உளுந்து போட்டாச்சு, ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ உளுந்து அரைச்சிட்டு இருக்குது. சவுண்டு கேட்குதா உங்களுக்குன்னு தெரில. கல் ரொம்ப உரசுற சவுண்டு கேட்குது. இதில் என்ன ப்ராப்ளம் தெரில. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கமா நல்லா நைஸாகவே வந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா சவுண்டு ஓவராக வருது. கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? சவுண்டு மோட்ரு வந்து ரொம்பவே சவுண்டு அதிகமாக இருக்குது. கை இதில் வச்சாலே ரொம்ப அதிருது தெரியுது. இந்த அளவுக்கு மோட்ரு வந்து அதிருதுன்னு. இது வந்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் தான் இது. அதை போட்டால் அதுவே எப்படி அதிருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. ஓவராக வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்குது. புதுசுங்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். காட்டி அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாகவே வந்திருக்கு. போட்டுட்டேன். அரிசி போட்டு ஓடிட்டு இருக்குது. இதில் மாவு போட்டதுலேருந்து என் பையன் ஒரே டார்ச்சல். நான் தான் இதில் தண்ணி ஊற்றுவேன், நான் தான் ஊற்றுவேன்னு. ஊற்று, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்று. ஊற்று. என் பையனோட டார்ச்சர் தாங்க முடியல. நான் தான் தண்ணி ஊற்றுவேன்னு. போதும் போதும். இப்போ அவர் ஊற்றியாச்சு. இப்போ ஓடிட்டு இருக்குது. ஸோ மாவு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இட்லி ஊற்றணும். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து கிரைண்டர் வந்து மாவு அரைக்குது என்னென்னு. சூப்பரான கோகோனட் கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த பட்டர்ஃப்ளை மேக்னம் ப்ளஸில் வந்து இந்த கிரைண்டரை வாங்கலாமா, இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு நான் என்னோட ஓன் யூஸில் வந்து நான் இப்போது மாவு அரைச்சி கற்றுக்கிட்டதுல என்னென்னா, இந்த மோட்டர் வந்து ஓவர் சவுண்டு வருது. இங்கே இருக்கு இல்லையா இந்த மோட்டர் இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் கூட வச்சு பார்த்துருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த பிளாஸ்டிக்கே வந்து டான்ஸ் ஆடுது. கை வச்சாலே வந்து கையேஷ வந்து வைப்ரேட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து மோட்ரு வந்து ஓவராக சவுண்டு வருது. இன்னொன்று வைப்ரேட் ஆகுது. இதுதான் இதில் இருக்கிற ட்ராபேக் சொல்லலாம். இன்னொன்று வந்து வேற என்ன இதுலன்னா, எல்லா கிரைண்டர் போலவே புதுசில் டக்குன்னு மாவு அரைச்சிடுது. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அரைச்சி நல்லாவே கொடுத்துருது. இட்லியும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் கடையில் கொடுத்து ஆட்டுறதை விட இது பரவாயில்ல. செகண்ட் டைம் எப்படி இது வந்து கிரைண்டரில் ஆட்டின இட்லி மாவு எப்படி சாஃப்டாக வருதுன்னு செகண்ட் டைம் அப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இதில் ஒரு மைனஸ்னால், மோட்ரு சவுண்ட் வருது, வைப்ரேட் ஆகுது மோட்ரு. இது 2 தான் இதில் வந்து மைனஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தா ஓகே பரவாயில்ல. அதோட வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. 2 லிட்டரே வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது அந்த பாட்டமில் இருக்கிற அந்த ஏரியா. மற்றபடி இதை வாங்கலாமான்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ இதுக்கு நான் எவ்வளோ 5க்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் கொடுப்பேன் 5க்கு. அவ்வளோதான் இது வருது. ஸோ ப்ளீஸ் இதை வாங்க போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து வாங்குங்க. இதில் உள்ள ட்ராபேக் நான் சொல்லிட்டேன். இது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. மிஷின் ஓவர் சவுண்டு வருது. ஸோ இது எப்படியும் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகும் இது வந்து நம்மளுக்கு ஓடி முடிக்கிறதுக்கு. புதுசாக இன்னொரு கிரைண்டர் வாங்கிட்டு இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் புது வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.